வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளாக் தான் இது. நம்ம என்ன இந்த அப்படின்னா 10 கிட்டத்தட்ட இந்த 8 மாசமாக எதிர்பார்த்தது இனி 9ஆம் மாதம் பிறந்துருச்சு. அதாவது டாக்டர் ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு 4 வாரம் தான் இருக்குது, 4 வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 வாரம் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 நாளாக வயிறு வலியாயிட்டே இருக்குது. ஓவரால் ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் வலி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஹாஸ்பிட்டல் பேக் தான் பேக் பண்ண போகிறோம். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும் 2 பேருக்கு எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கலாம். போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு, எக்கோ டெஸ்ட்டுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயப்படாதீங்க சிஸ்டர், எதுவும் ஆகாது அப்படின்னு நிறையா பேர் சாமியை வேண்டிக்கிறேன், நல்லா கண்டுபிடிப்பேன். ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே தான். இந்த விலாக் உங்களுக்கு நாளைக்கு வரும். திங்கக்கிழமை நாளைக்கு நம்ம அந்த எக்கோ டெஸ்ட்டுக்கு போகிறோம். பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு. நிறையா பேர் ரொம்ப அதை அப்படி மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு கமெண்ட்டை நான் படித்து நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் 10 பேருக்கு ரிப்ளை பண்ண கூட இல்லை. நிறைய பேர் நிறையா எப்படி ஒருத்தர் கூட ஒரு இக்னோராக பேசவே இல்லை. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் குறை சொல்லலை, நீங்கள் எதுக்கும் தனியாரில் போய் ஒரு செக்அப் பண்ணுங்க, ஒரே ஒரு செக்அப் போங்க அப்படின்னீங்க. எல்லாமே ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். கிடையாது, தனியாரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு செக்அப் போனோம் அப்படின்னா டெலிவரி அங்கே தான் நடக்கும். ஏதாவது ஒன்று சொல்லி மனசு களைச்சி விட்ருவாங்க. அது ஏன் கடைசி இப்போ 9 மாதம் வரப்போது இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் பார்த்துட்ருக்குறோம். அதனால் இந்த பிரச்சனையே வராதுன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு போய் எடுத்துட்டேன் அப்படியே ஏதாவதுனாலும் பெரிய ஜிஹெச்லேயே அவங்க பார்க்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். இந்த ஜிஹெச்லாம் அங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பெருசாக அவங்க கேட்குற மாதிரி பெருசாக இந்த பிரச்சனை இருக்காதுன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்க்கா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற தாண்டில் இத்தனை பேர் எங்க கூட இருக்கீங்க, அந்த தைரியமே எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு காலையில் நான் வெளியில் ஒரு இடத்துக்கு போனப்போ கூட ஒரு அண்ணா குறுக்காட்டியே என்னை கேட்டார். பார்த்துட்டு என்னாச்சு, நான் வீடியோ பார்த்தேன், எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 நன்றி. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ் அடுத்து வர்றதுக்காக அவங்களுக்கு என்ன தேவையோ, பிரியாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம். நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்குதோ மறக்காம அதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். டக்குன்னு வழி வச்சிருக்க அவசரத்தில் ஓடிடுவோம் விட்டு போட்டு. இல்லாததை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எடுத்து வைக்க போகிறோம். அது நான் இப்போ போடணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணையில் அது ஒரு விலாகாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் விலாகுக்காக இன்னும் ரெடி ஆகலை. அப்படியே படுத்திருந்தேன், எந்திரிச்சு கொண்டை போட்டு நெத்தியில் பொட்டு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். மூஞ்சி கூட கழுவலை, நான் தாடி கூட எடுக்கல. போகணும். வாங்க இப்போ போயிட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. மறக்க புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட் கண்டிப்பாக கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு உங்கள் கமெண்டெல்லாம் படித்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பாக எதுவுமே நடக்காது, நம்ம பயப்படுற அளவுக்கு ஒன்று இருக்காது அப்படிங்கிறது. எனிவே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பயமாக இருந்தது, நீங்கள் சொன்னது அப்படி கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாவோட நைட்டி. அதாவது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஜிப்பு நைட்டி வாங்கிக்கிங்க சிஸ்டர் அப்படின்னு. மறந்துட்டோம், இன்னும் வாங்கலை, போகணும் வாங்கணும். வாங்கலை, மறந்துட்டேன். இருக்கிறத இப்போ எடுத்து வைப்போம். இடையில எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னா கம்பல்சரி 2 நைட்டி எடுக்கிறது. இப்போ எடுத்து வைக்கிற நைட்டி ஒரு அலாசி போட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து முதல் வைப்போம், அப்புறமா அலாசி போடுவோம். சரி 2 நைட்டி போதும்னு நினைக்கிறேன். 2 3 இல்லை 2 போதும். வேணா அப்புறம் எடுத்துக்கலாம், ஜிப்பு வச்ச நைட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி டவல். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் கொடுத்த டவல், அந்த பேக்கிங்கில் வந்தது. ஆமாம், பேபி டவல் 1 எடுத்துக்கலாம் போதும். வேட்டியில் அலசி வைக்கணும். 2 இருக்குது, எடுத்து வைப்போம்.
வேட்டி ஒன்று. வேட்டி ஒன்று போதும்ல, கட் பண்ணி விற்கணுமோ வேட்டி வேண்டியது இல்லையா? சேலை கட் பண்ணி எங்கம்மா ஒரு வேட்டி தான் இருக்கு. இருக்குமே, 2 வேட்டியுமே அங்கே தான் இருக்கும். நான் எடுக்கவா? இல்லை வேட்டி இங்கே இல்லை, வேட்டி இல்லை சேலையும் இல்லையே. 4 நாள் இருந்துச்சு. இங்கே பாரு. அதில் கீது உள்ள வச்சிருக்குமா? எதில்? நாளை இங்கே தானே வச்சோம். இல்லையே, ஒரு வேட்டி தான் இருக்கு. தெரியலையே, இந்த பீரோட பாரு இருக்கும். இதுலலாம் வைக்கலையே. இல்லை, மேலே இங்கே ஏதாவது இருக்கான்னு. பீரோ பார், இத்தனை பீரோ இருந்தால் நமக்கு பத்தாது. இங்கிட்ட நான் எடுக்கிறேன் இல்லைண்ணா, புரியுது. இந்த ஒரே நிமிஷம் இருங்க, வேட்டி தேடி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு சேலை தொட்டி கட்டி 2 வேட்டிப்பா. ஆமாம், ஒரு சேலை ஒரு சேலையும் ஒரு வேட்டியும் தான் இருக்குது. இன்னொரு வேட்டி எங்கப்பா? இன்னொரு சேலை வந்து பார்த்தீங்கன்னா பாவம் கொத்தி வச்சுட்டேன். வேற கட் பண்ணுங்க. டைப்பர் டைப்பர்ஸ் வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். இவ்வளோ வேண்டியதில்லை, கம்மியாகவே எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 10 பீஸ் இருந்தால் போதும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அது யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு மட்டும்தானே, பகலில் தேவையில்லை நமக்கு. வேணும் அப்புறம் இங்கே தான் எடுத்துக்கலாம். எடுத்து இங்கே வச்சுக்கோ. இதோட நான் வச்சுக்கிறேன். நீங்கள் கேமரா அது என்னது? இந்த யூரின் ஷீட். இது வந்து 2 கிழிச்சுக்கலாம். ஒன்றா வை, எதையும் 2 கிழிக்கிற? குட்டி குண்டி தானே. பரவாயில்ல, இது இப்போ அது ஏன் கிழிச்சு வேஸ்ட் பண்ணுற? அதான் 2 இருக்குல்ல, 2 வச்சுட்டு அது 1 மட்டும் எடுத்து வச்சுக்கோ. இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிஸ் வந்து வாங்கியிருந்தது. இந்த பாக்ஸ்லேயே வச்சுரு பேசாமல். அதான் இதில் தான் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த பேண்டிஸ் வந்து ஒரு பாப்பா வந்து சஜஷன் பண்ணாங்க, டெலிவரி டைமில் வந்து இந்த பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதாவது இது பேர் என்னம்மா? என்னமோ தெரியல. யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இது வாங்கியாச்சு. நம்ம வாங்கலாம். இது தட்டி விடு, அடியில் பூச்சி விடுவார். இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தைய இடத்துல அடியில் வை. ஃபஸ்ட்டு உனக்கு எடுக்க வேண்டியதில் மேலாப்பில் வச்சுக்கோ. இன்னொரு டவல் வச்சுருந்தேன்னா பாப்பாவை குழந்தை கையில் வாங்குறதுக்கு ஒரு டவல். ஆமாம், அது எங்கே? நீ தான் நம்ம எடுத்து வச்சேன்னு சொன்னல, எடுக்கணும். அந்த பேக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது மடிச்சு இதெல்லாம் அடியில் வச்சுக்கலாம். அது மேலாப்பில் தானே வைக்கணும். வந்து இப்போது சும்மா எடுத்து மட்டும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு துணி எதாவது துடைச்சி போடு. எடுத்துகிட்டு வாங்க பாப்பா, ஏதாவது துணி ஒன்று எடுத்துட்டு. துணி எடுத்துகிட்டு சாமி. துடைக்கிறதுக்கு துணி எடுத்துடாமா? பார்த்து. இது என்னடா தூக்கி கீழே போட்டிருக்க? அது ஃபேண்ட் ஷர்ட் என்னோடது. இந்த வாங்கிக்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் எடுத்து வைக்கிறோம், அப்படியே கொண்டு போவோம் அப்படின்லாம் இல்லை. எடுத்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் வச்சுக்கலாம். அப்புறம் துவைக்கிறது எல்லாமே எடுத்து பண்ணிக்கலாம். யூரின் சீட்டில் அலச வேண்டியதில்லை, எல்லாமே ஒரு அலாசம். இதை எதுக்கு அலசற லூஸு? அலாசனுங்க, இது துணி யூஸ் பண்ணுறது. தொட்டு தொட்டு பார்த்து எடுத்துருப்பாங்க, அதனால. அதுக்குள்ளே என்ன வைக்கிறேன்னு சொல்லி வை. ஒன்றுமே வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிற, நீ விஷம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற. பார்த்தீங்கன்னா கீழே குழந்தைக்கு துடைக்கிற அந்த வைப்ஸா, அந்த வைப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாவும் தம்பியோ
இது பேம்பஸ் வந்து ஒரு 2 4 6 ஒரு 9 பேம்பஸ் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டுக்கு பக்கத்தில் தான் அப்படிங்கும்போது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழந்தையோட டவல் கவரை எடுத்துட்டு நைட்டி வைய. இது வந்து குழந்தையோட டவல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் தான் பேக் பண்ணணும். எதில்? அது சும்மா ஒரு 3 செட்டு மட்டும் எடுத்து வை. அதுவும் அலசி தானே உள்ள வைக்கணும். இப்போ வந்து இது எல்லாமே அலசுறது தான்ப்பா. இது சும்மா எப்படி மேலே மட்டும்தான் வைக்க முடியும். அது குட்டி குஞ்சானோட ட்ரெஸ். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு குட்டி சட்டி ஒரு 3 செட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அது வெயில் தானே, அது வெறுமேலோடவே கிடக்கும். வெறுமேலோட தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு பேம்பர்ஸ் போடும்ல, ஜட்டி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கட்டும். செட்டாக அடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சார் போட்டுக்கிட்டோம். இல்லை அலாசியம். ஓகேவா? வேறு என்ன எடுக்கணும்? வேறு உனக்கு தேவையானது என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாரு. குழந்தைக்கு கூட நம்ம பிறந்ததுக்கப்புறம் வாங்குறது எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து மெயினாக வந்து எடுக்கிறது துண்டு எடுத்து வச்சு பேம்பர்ஸ், எனக்கு குழந்தையோடது யூரின் ஷீட்டு, இதெல்லாமே வந்து தண்ணியில் போடுறோம். குழந்தைக்கு 2 ட்ரெஸ்ஸு, உனக்கு 2 நைட்டி, சேரீ கட்டுறதுக்கு இது போகுமா? சரி, பழைய துணி தேவைப்படுவாங்க அதில். இது வந்து அலாசிங்கி வைக்கிறது தான். 2 நைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி தேடி பார்க்குறீங்க. டிவி ஆஃப் பண்ணி விடுங்க சவுண்ட். பாப்பா டிவி ஆஃப் பண்ணி விடு சாமி. வேட்டி வந்து 2மா, 2 சேலை. ஒரு சேலை இங்கே கட்டிட்டீங்களா? ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்து வைங்க. பெட்ஷீட் அலாசி தான் வைக்கணும். எடுத்து வச்சுருவேன். பெட்ஷீட்டு, வேறு வாட்டர் பாட்டிலு, அப்புறம் கிளாஸ் 2. வாட்டர் பாட்டில் நார்மல் நம்ம போகும்போது எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 லிட்டர் கேன் கூட வாங்கிக்கலாம். ஃப்ளாஸ்க்கெல்லாம் வேண்டாம். நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஃப்ளாஸ்க்கு, சாப்பிட்ற தட்டு இதெல்லாம் நம்ம பக்கத்தில் எதுனா டக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை தட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தட்டு கிளாஸில் இப்போ எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே தட்டு வச்சுருந்தீங்களே அந்த குட்டி ரவுண்டு பிளேட்டு, அது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு குட்டி குட்டி கிளாஸ் நம்ம நார்மலாக இருக்குங்க, அந்த கிளாஸ் ஒரு 3 எடுத்துகிட்டு வாங்க. 3 கிளாஸ் இருக்குது. எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க கையோட. சரி, இதை எடுத்து என்ன எடுத்து என்ன எடுத்தாரு? அட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க முதல்ல. தட்டு எடுத்தாச்சு. தட்டு அதில் ஒரு 4 டம்ளர். முதல்ல அந்த இது எடுங்க, நான் சொன்னீங்க எனக்கு கொடுத்துருந்தேன். எது? எந்த பையில் வச்சுருக்க? அது எதுலையாவது இருக்கும். நீ ஏதாவது எடுத்து பாருப்போ. வைக்கும்போது எல்லாத்தையும் வச்சு நான் அதுக்கு தான் இன்னைக்கு கீழேயே இருக்கட்டும்னு சொன்னா நீங்க தூக்கி இல்லை இப்போ பிறக்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே தூக்கி போட்டுறது. அல்ல வைக்கிறப்ப ஞாபகம் வைக்கணும்ல, ஞாபகம் மட்டும் வச்சுக்கிறது இல்ல. முன்னாடியே திறந்து வைத்தா அதுக்குள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? அது போர்வை, அதுக்குள்ள பெரிய போர்வை. இது பாப்பாவோட ட்ரெஸ். இங்க வாங்களேன் ஒரு நிமிஷம். இது பாப்பாவோட ட்ரெஸ் டி. எடுத்து பை மேல நான் தான் எடுப்பேன். ஆமா, அப்புறம் என்ன போ. பை எடுப்பீங்க சரி, இதுக்குள்ள தான் இருக்கும், இதுக்குள்ள தான் மடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல, புடிங்க. அதெல்லாம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. நீ தானே எனக்கு ஹோல்சேல் பண்ணி வச்ச. இது உன்னோட ட்ரெஸ்ஸு. போடாத ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து வச்சு
ஓப்பன் டாப் போட முடியாதுன்னு. அது பெட்ஷீட்டு ஆகாது, இப்போ கட்டாத அந்த சேலை. நான் தான் சொல்கிறேன்ல கரெக்டாக. நம்பிக்கையே இருக்காதாக்கும் வச்ச நீல. நான் தான் கரெக்டாக சொல்கிறேன். எங்கே இருக்கிறதில்ல, நான் தான் கரெக்டாக சொல்கிறேன்ல, புரியுத? நீங்கள் வைக்கவே இல்லை, வேற எங்கேயும் வச்சுருக்குற. அங்கேயே தான் வச்சுருக்குல, இருக்குதான்னு பாரு. இதுதான் ஆகாது. இதெல்லாம் உன்னோட பட்டியில் பேண்ட்டு அவ்வளோதான் மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டி ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன தேடணும் அறக்க பறக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு போகிறக்குள்ளே அது கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் நாங்கள் என்னத்தை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, பாப்பாவை வந்து நம்ம முதல்ல கையில் வாங்கின அந்த வேட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கல்யாண வேட்டி. மாமா அந்த அன்னைக்கு எடுத்த வேட்டி அதுதானே இல்லையா? பொங்கலுக்கு எடுத்ததோ? பொங்கலுக்கு எடுத்தது. அந்த வேட்டியை வந்து கிழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதாக ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து பாப்பாவை நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் வேட்டியில தான் வாங்கினோம். அதை வந்து நான் அவளோட ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே ஒரு மெமரபிளாக அதை நான் வச்சுட்டே இருந்தேன். இப்போ நான் 2வது இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த பாப்பாவை வாங்கும் போது இதில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து வச்சோம். இப்போ சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்தது, காணாதைய. சரி இருந்தாலும் நம்ம தேடுற நிலைமை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே தேடி பார்த்து போனோம், ஏன் டைம் முடியல. அதனால அப்படியே உட்காந்தாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எங்ககிட்டன்னு ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பொருள் இவ்வளோதான். காமிச்சிருங்க. அதாவது குழந்தைய வாங்குறதுக்கான ஒரு வேட்டி, காட்டன் வேட்டி. அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கட்டுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்து கேட்பாங்க ஒரு சேலை வந்து ஃபுல்லாக வேணும். அந்த எனக்கு வந்து ஒரு சேரீ, அப்புறம் வந்து வெள்ளை துணி கேட்பாங்க உள்ளுக்குள்ளே. இது 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சரியாக போயிடும். இது வந்து குழந்தைய வந்து கையில் வாங்குறதுக்கு. இதை வந்து 2ஆக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதோட எனக்கு 2 நைட்டி, குழந்தைக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு, அப்புறம் யூரின் ஷீட் எடுத்து வச்சிருக்கு. அந்த நைட்டி உனக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஃபீடிங் பண்ண முடியுமா அதில்? எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலாம். அது யூஸே ஆகாது, நீ எடுத்து வச்சு பிரயோஜனமே இல்லை. எல்லாம் தண்ணியில் போட்டு எடுத்து வைப்போம். வாங்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லை. திடீர்னு வலி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிஸ் என்னோட எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு வட்டல், ஒரு 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வட்டலும் கிளாஸும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுமா? எங்களுக்கு தேவைப்படுமா? மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு தேவைப்படும் தான். எனக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன டைம் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு யோசிச்சேன்னா எனக்கு தேவைப்படலை தான். ஏன்னா சாப்பாடு கொண்டு வரும்போது கொண்டு வந்துடுவாங்க, சாப்பிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில் போகையில் வந்து டக்குன்னு நம்ம அங்கேயே 2 லிட்டர் வாங்கிக்கலாம். டீ ஃப்ளாஸ்க்கு வந்து ஏன் வாங்கலை அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தோடனேயுமே டீ கடை தான். வாங்கிட்டு வேணுன்னா குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பொருள். இதில் 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நைட்டி மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு, வேறு இது பெருசாக. இப்போ இவங்க இதுக்காவது இவ்வளோ ப்ரிப்பேராக இருக்குது. பாப்பாவுக்கு நீ என்ன எடுத்து வச்ச? இல்லை அதுக்கெல்லாம் அதெல்லாம் இது வேடி துணி மட்டும்தான் எடுத்து வச்சு. அப்பயுமே அந்த சமயத்தில் கிடைக்கல. எல்லாம் எடுத்து வச்சு எங்கள் ஆத்தா வீட்டில் வச்சு இந்த அளவுக்குலாம் எடுத்து வைக்கல. எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை, அப்படியே போனேன். குண்டிக்கு துணி கிழிச்சோம், அது மட்டும் தான். குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் வாங்கலை. குண்டிக்கு துணி கிழிச்சோம், வயிற்றுக்கு துணி கட்டுறக்கு எடுத்து வச்சிருந்தான். அது ரேஷன் வேட்டி, ரேஷன் அவ்வளோதான். நைட்டு கீட்டில எதுவுமே எடுக்கல, அந்த இது கூட உனக்கு வாங்கல, எதுவுமே வாங்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பேர் என்ன, இதாவது நான் இப்ப வந்து அப்ப அது கூட வாங்கல. அப்ப வந்து நான் அது கூட வாங்கல. ஹாஸ்பிடல் பிறந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்கன்னு போய் வாங்கிட்டு வந்தது. சிரமமா இருந்துச்சு. அந்த சிரமம் இப்ப மாமாக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இப்ப வந்து குட்டி குட்டியா சின்ன சின்னதா வந்து, பெருசா இதுக்கு நம்ம செலவெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க. நம்மகிட்ட இருக்கிறது தான். உங்களுக்கே தெரியும், நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறதுலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன நாங்கள் செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு. செலவெல்லாம் இல்லை, எதுவுமே பண்ணல.
ஓகேங்களா. யூரின் ஷீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்மிதா ஐடியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். 150 ரூபாய்க்கு 3 யூரின் ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். அந்த அது இந்த பேம்பர்ஸும் வந்து பார்த்தீங்க 75 பீஸு 75 பீஸு 450 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. குட்டி குஞ்சானுக்கு வந்து குட்டி குண்டியாக நைட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வந்து பேம்பர்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு பேம்பர்ஸ் போடுறது சுத்தமாக பிடிக்காது. நைட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிழிச்சிருவேன். குண்டிக்கு வந்து துணி வந்து கிழிச்சிருவோம் குழந்தைக்கு வந்து. அப்போ வந்து ஓகேங்களா. அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா குழந்தை ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகா பாப்பா காரைக்குடிக்காரவங்க வேளாங்கண்ணி காரைக்கால். இந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம அப்படியே பாப்பா வந்து 12 பீஸ் வந்து அவங்க அப்படியே வாங்கி கொடுத்தது. இது வந்து அவங்க கடை வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து துணிக்கடை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த துணிக்கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டைமில் வந்து வாங்க முடியாதுக்கா, எதுக்கும் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு பேக் வந்து அவங்க மொத்தமாக எடுக்கும் போது ஒரு பேக் அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. முதல் சேல் நம்ம தான் வைக்கல, நம்ம தான். அது குட்டி குஞ்சான் அவனுக்கு. அவ்வளோதாங்க. இதில் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதில் மெயினாக அக்கா இது வேண்டாம், நீங்கள் இதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுங்க, இல்லை இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு வருது இல்லைங்களா. கட் பண்ண வீடியோ கட் ஆயிரும். பேசு இல்லை இப்போ வாய்ஸ் கேட்காது. ஆன் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இது என்ன விட்டுருக்கீங்கன்னு. ஆமா, இதுல வந்து இப்ப நான் என்ன விட்டுருக்கேன், என்ன ஏதாவது எடுத்து வைக்கிறத விட்டுட்டு நான் மறந்துட்டேன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பு வச்ச நைட்டி வாங்கணும். அது எனக்கே தெரியும், கம்பல்சரி நான் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது விட்டுருக்கேனா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கட்டப்பைக்குள்ள நீங்க எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து வைக்கிறேன். இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக மாமாவும் சொன்னாங்க, ஃபாலியா பாப்பாவும் வந்து டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட துணி டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லியிருக்காங்க. ஏன் பாப்பா ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்பவும் வந்து நம்மளுக்கே புண்ணு ஆறும் போது, குழந்தை பிறந்திருக்கும் போதும் சரி, குழந்தைக்கா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் டெட்டாயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நார்மலான ஒரு டாக்டர் எல்லாரும் சொல்றது தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெட்டாயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க, டெட்டாயில் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து நீங்கள் வெறும் தண்ணியில் போட்டு நல்லா கசக்கி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க. மாமாவுமே அதைத்தான் சொன்னார். இது உண்மைதானா, டெட்டாயில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமாம், டெட்டாயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் சொல்லலைங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக டெட்டாயில் பாட்டில் பெருசு வாங்கி வச்சுருவா. கண்டிப்பாக. இல்லை, ஆல்ரெடி நான் வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு இப்போ இது வாஷ் பண்ணணும். இப்போ அது பண்ணலாமா? இந்நேரத்துக்கு மேலே நான் இனி பண்ண மாட்டேன், நாளைக்கு தான் பண்ணுவேன். கண்டிப்பாக நாளைக்கு திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். வந்துட்டு தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அதுக்குள்ளே பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு நிறைய கமெண்ட் இருக்கா, இல்லை பண்ணாதீங்கன்னு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எனக்கு தெரிஞ்சு வேண்டியதில்லை. புது ட்ரெஸ்ஸை கையில் நல்ல தண்ணியில் அலசி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாவே போதும். அப்ப டெட்டாயில் வேண்டாம், டெட்டாயில் வேண்டாம், அதுதான் என்னோட பெஸ்ட். சரி, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1-2 இதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இன்னும் நிறைய வந்து என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. அந்த இதில் ஃப்ளாஸ்க் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், வாட்டர் பாட்டில் மிஸ் பண்ணிட்டோம். வாட்டர் பாட்டில் போகிறப்ப எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ரைட். ஓகே, அவ்வளோதாங்க. இதான் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு வாஷ் பண்ணி காய வச்சு கையிலக்குள்ள போட்ற வேண்டியதுதான். ஓகேங்களா. ஏன்னா பெரிய பேக் தூக்கி போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப முன்னாடி வச்சிருக்கோம் அப்படின்னா நிலமை வந்து பாத்தீங்கன்னா நைட் இருந்திருந்த மாதிரி வலி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால முன்னாடியே எடுத்து இந்த இதை இப்ப க்ளீன் பண்ணி நான் இங்க வச்சிருவேன். கொஞ்சம் வலி பெருசாயிடுச்சு அப்படின்னா மாமா அது எல்லாத்தையும் தூக்கி ஒரே கட்டப்பையில சொருகிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துருவாரு. நான் எல்லாத்துக்கும் போய் இது எடுங்க அது எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால வந்து இப்போ டக்குன்னு நான் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ டெஸ்ட் எடுத்துகிட்டு எக்கோ டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.
ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பாப்பாவை எங்க விட்டுட்டு போயிருந்தீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பாப்பா அத்தை இல்ல. பாப்பாவ எங்க விட்டுட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பவானி அக்கா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அஸ்வினி பாப்பா. அந்த பாப்பா கூட தான் பாப்பா இருந்தாங்க. சேஃபாக பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. டெலிவரி டைம்லயும் சரி இப்போவும் சரி பாப்பா வந்து இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நான் கூடவே பார்த்துக்குவேன், நான் விட மாட்டேன். நம்ம கூட்டிட்டு போக தான் பார்ப்போம். அது பெரிய ஜிஹெச் ரொம்ப நேரம் வெளியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போனோம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் நந்தினி கூட்டிட்டு அக்கா போயிருவேன். வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருப்போம். பாப்பா இல்லை அப்படின்னாலுமே நந்தினி அக்கா வீட்டில் 2 பாப்பா இருக்காங்க அப்படிங்கறனால விளையாடிட்டு இருப்பாங்க. அக்கா எப்பவுமே வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கறனால அங்கே விட்டுட்டு போயிடுவோம். ஓகேங்களா. பாப்பாவை சேஃபாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நம்ம ஒர்க் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம். பாய்.